அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் ஆசனாஸில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இன்று செய்ய இருப்பது கோமுக ஆசனம். அதை எப்படி செய்வது என்பதை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். கால்களை நீங்கள் 2 கால்களும் இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இடது கால்களை மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இந்த கால்கள் மேலேயே நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி உக்காரணும். நெக்ஸ்ட்டு வலது காலை கொண்டு திரும்பி செஞ்சிடுறேன். இப்படி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வலது காலை கொண்டு வந்துட்டு இது இந்த இப்படி இருக்கணும். இந்த இடது கால் மேலே உங்களுடைய வலது காலை மடக்கி இது இரண்டும் ஒரே ஒரு போஸில் இருக்கணும், மாற்றம் இல்லாத மாதிரி. அதாவது வளைஞ்செல்லாம் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வச்சுருக்கணும். அதனால தான் இது இதனோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாடோடைய முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஆசனத்துக்கு பேர் கோமுக ஆசனம் என்று பெயர் வந்தது. இப்போ நம்ம அது கரெக்டாக செய்யலாம். இப்போ ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சை நம்ம இப்போ என்ன செய்யணும், இழுத்துக்கிட்டு இடது கையை நீங்கள் பின்னுக்கு கொண்டு போயிடணும். வலது கையை நீங்கள் அந்த இப்போ எப்படின்றத நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம், எப்படி வைக்கிறோன்றத. இப்போ வலது கையை கொண்டு போயிட்டு பின்னுக்கு அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கணும். மூச்சை இழுத்துக்கிட்டே வலது கையை கொண்டு போகிறீங்க, மூச்சை இழுத்துறீங்க. இப்போ நார்மல் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிடம் வரை நம்ம அப்படியே வச்சிருக்கலாம். சரியா? இப்போ இதே போல் நீங்கள் ஒரு நிமிடம் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கூட உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்ணை மூடிக்கங்க. ஒரு நிமிடம் வரை இப்படியே இருந்துட்டு கைகளை மெதுவாக வலது கை பிரிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இடது கையை கொண்டு நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். இந்த ஆசனம் இப்போ என்ன செய்யணும்னா, இது ஒரு பக்கம்தான் முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு ஆசனம் நம்ம செய்கிறதுனாலும் மாற்று ஆசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பகுதிக்கு செஞ்சுட்டு இன்னொரு பகுதி, அதாவது ஒரு பக்கம் கால் இப்போ செஞ்சோம், இப்போ அதே போல் அடுத்த காலுக்கும் நம்ம செய்யணும். அப்போ தான் ஒரு ஆசனம் முழுமை அடைந்ததற்கான ஒரு நிறைவாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும், விட்டுட்டோம்னா இன்னொரு பக்கம் சர்க்குலேஷன் கரெக்டாக போகாது. ஒரு பக்கம் செஞ்சுட்டு மாற்று ஆசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இப்போ நம்ம இது செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கால்களை மாற்றி நம்ம செய்யணும். அதே போல் கைகளை பின்னுக்கு கொண்டு போய் செய்யணும். அதே போல் நீங்கள் ஒரு 3 முறை செய்யலாம். நீங்கள் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து இதனுடைய நன்மைகளும் நம்ம பார்க்கலாம். கோமுக ஆசனத்தினுடைய நன்மைகளும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஆசனம் செய்யறதுனால வயிற்றில் இருக்கிற உள் உறுப்புகள்லாம் சீராக இயங்குகிறது. அதனுடைய பிரச்சனைகளும் சரியாயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கால் பிடிப்பு ஏதாவது இருந்தால் அதுவும் சரியாயிடும். கால் நன்றாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு நெஞ்சு பகுதி நம்ம கைகளை பின்னுக்கு கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த பகுதியெல்லாம் நல்லா விரிவடைந்து மூச்சு காற்று ஓட்டமாக சீராக இயங்கும். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷோல்டர் பெயின் சரியாயிடும். அது இல்லாமல் அந்த இடமும் ஷோல்டரும் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இந்த அளவுக்கு இதனோட நன்மைகள் நிறையாவே இருக்குது. இன்னமும் நீங்கள் இதை நீங்கள் தினமும் செய்யறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய அனைத்து நன்மைகளும் நம்மளால் பெற முடியும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.